அண்மை செய்தி. கல்லூரி பள்ளி மாணவர்கள் கூலிப் என்னும் போதைப் பொருளுக்கு அதிகம் அடிமையாகி வருவதாக மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி பரத சக்கரவர்த்தி வேதனை தெரிவித்திருக்கிறார். அது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் மாரிச்சாமி, நீதிபதியின் கருத்தை தொடர்ந்து கூலிப் என்னும் போதைப் பொருளுக்கு தடை விதிக்க வாய்ப்பு இருக்கிறதா? அது குறித்து விவரிங்க. கூலிப் என்னும் போதைப் பொருளுக்கு கல்லூரி பள்ளி மாணவர்கள் அதிகமாக அடிமையாகி வருவதாக மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி பரத சக்கரவர்த்தி வேதனையை தெரிவித்திருக்கிறார். அதுபோக இளம் தலைமுறையின் சிந்திக்கும் திறன் முற்றிலுமாக மறைந்து வருகிறது. நமது குழந்தைகளை நாம் எவ்வாறு பாதுகாக்கப் போகிறோம் என நீதிபதி தனது வேதனையை தெரிவித்திருக்கிறார். இத்தகைய போதைப் பொருட்களை தயாரிக்கும் நிறுவனங்களிடமிருந்து அரசு ஜிஎஸ்டி வரி கூட வசூலிக்கிறது எனவும் தனது வேதனையை முழுமையாக தெரிவித்திருக்கிறார் நீதிபதி. அதுபோக தமிழகத்தில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் கூலிப் என்னும் போதைப் பொருட்களை பயன்படுத்துவோர் அதிகம் இருப்பதாகவே தெரிகிறது. ஆகவே இதனை பாதுகாப்பற்ற உணவுப் பொருள் என அறிவித்து இதனை இந்தியா முழுவதும் ஏன் தடை செய்யக்கூடாது எனவும் தனது கருத்தினை தெரிவித்திருக்கிறார். இது ஒன்றிய அரசின் வழக்கறிஞர் மற்றும் மாநில அரசின் வழக்கறிஞர் அரசுகளிடமிருந்து, மத்திய மாநில அரசுகளிடமிருந்து உரிய விளக்கம் பெற்று நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு தனது உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. நீதிபதி பரத சக்கரவர்த்தி உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் வழக்குகளை விசாரணை செய்து வருகிறார். இதில் அதிகமாக மாணவர்கள், இளைஞர்கள் தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா, புகையிலை, ஹேண்ட்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களை, புகைப்பொருட்களை பயன்படுத்தியதாகவும் கூலிப் என்ற குட்காவை அதிகம் விற்பனை செய்ததாகவும் போலீசாரால் வழக்கு பதிவு செய்து ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் கோரி பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு வந்தது. இது போன்ற வழக்குகள் தொடர்ச்சியாக வருவதால் இன்று காலை நீதிபதி பரத சக்கரவர்த்தி மத்திய மாநில அரசு வழக்கறிஞர்களை நீதிமன்ற அறைக்கு வரும்படி அழைத்திருந்தார். பின்னர் தமிழகத்தில் கூலிப் என்னும் போதைப் பொருள் விற்பனை செய்த வழக்கில் ஜாமீன் கோரி பல வழக்குகள் வருகிறது. குறிப்பாக பள்ளி மாணவர்கள் இதற்கு அடிமையாகி இருப்பது தெரிய வருகிறது என்று தெரிவித்து இது போன்ற கருத்துக்களை எல்லாம் தெரிவித்து இதை பாதுகாப்பற்ற உணவுப் பொருள் என அறிவித்து இந்தியா முழுவதும் கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கிறதா என மத்திய மாநில அரசுகள் தரப்பில் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உத்தரவிட்டு இந்த வழக்குகளை செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு மீண்டும் இந்த விவகாரத்தை விசாரிப்போம் என ஒத்திவைத்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.